ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த டயகிராம் எப்படி வரையறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு ஃப்ரண்ட் வியூ அண்ட் தென் டாப் வியூ ஆஸ் வெல் அஸ் ஒரு செக்ஷனல் வியூ. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலை எப்படி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு வரையறது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நடுவில் எனக்கு ஆஹ், ஒரு பைப்டு செஷன் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஸ்வீப் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் ரிவால்வ் ஃபீச்சர், எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர், ஸோ எல்லா ஃபீச்சரையும் வந்துட்டு காம்பினேஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்ட்ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சால்ட்ஒர்க்ஸ் ஓப்பன் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஸ்கெச் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே. ஸோ எப்போதுமே ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டயக்ராம் ஈஸியாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வேலை முடியும். இப்போ எனக்கு ஸ்வீப் தான் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. பட் ஸ்வீப் பண்றதுக்கு எக்ஸாக்டான ப்ரொஃபைலோட டைமென்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா இவங்க கொடுக்கல. ஸ்வீப் பண்றதுக்கு இந்த இடத்துல எனக்கு 2 சர்க்கிள் வேணும். அண்ட் தென் நடுவில் எனக்கு ஒரு பாத் வேணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்வீப் பண்ணிட்டு இல்லை ஏதாவது ஒரு சர்க்கிளோட டைமென்ஷன் தெரிஞ்சதுன்னா அந்த சர்க்கிளை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சர்டன் திக்னஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த 2 சர்க்கிள்க்குமே அதாவது இந்த இன்னர் டயாமீட்டர் அண்ட் தென் அவுட்டர் டயாமீட்டர் இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு டைரக்டா கொடுக்கல. ஸோ ஐ மீன் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லல, டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஸ்கெட்சாவே வரைஞ்சிட்டு அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அந்த டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் 145, 63 அண்ட் தென் 127 அண்ட் 145க்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்க்கிள்ஸா வந்துட்டு நீங்க வரையலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 145ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ரேண்டமா வந்துட்டு சர்க்கிள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வரைங்க. இந்த மாதிரி நான் ஒரு 4 சர்க்கிள்ஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வரைஞ்சிக்கிறேன். 4 சர்க்கிள்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 45, 63. ஸோ டைமென்ஷன்ஸ் இட் ஷுட் பி 45 அண்ட் தென் இது வந்துட்டு எனக்கு 63 அண்ட் இது இல்லாமல் எனக்கு வெளியில் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 127 அண்ட் 145. ஓகே. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வேல்யூ 127 and another one is 145. 145. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு லைன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே இந்த லைன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படிங்கிறதுனால இந்த லைனை சூஸ் பண்ணிட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸிட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, எக்ஸிட் ஆக வேணாம். அந்த கரண்ட் ஸ்கெட்சில் எனக்கு இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒரு ஹாஃப் தான் வந்துட்டு இந்த ஸ்கெட்சில் வந்து தேவை. ட்ரிம் என்டிட்டிஸ்குள்ளார போயிட்டு பவர் ட்ரிம் யூஸ் பண்ணி மேலே இருக்கிற பார்ட்டை ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதனால எனக்கு வந்துட்டு எந்த ஒரு யூசேஜும் வந்துட்டு கிடையாது. ஜஸ்ட் நான் இது எதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு 2 சர்க்கிள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வரைஞ்சிக்கலாம். அதாவது எனக்கு இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் தென் இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிடச்சிருச்சு. ஸோ டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த ஸ்கெட்ச்லேருந்து வெளியில் வாங்க, டாப் லைனுக்கு போங்க, ஸ்கெட்ச் கொடுங்க அண்ட் ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் கரெக்டா என்னால வரைய முடியும். ஸோ அதனால நான் ஒரு சென்டர் லைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வரைஞ்சிக்கிறேன். ஒன்ஸ் நான் அதை வரைஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து இங்கே ஒரு சர்க்கிள் அண்ட் தென் அகைன் இன்னொரு சர்க்கிள். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எனக்கு தேவையான சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் எக்ஸிட் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த 2 ஸ்கெட்சோட யூசேஜ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தேவையில்ல. இந்த ஸ்கெட்சை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட் பண்ணிட்டு டைரக்டா வந்துட்டு ஃப்ரண்ட் லைனுக்குள்ளார போயிட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு நடுவில் ஒரு பாத்து வேணும். பாத்து இருந்ததுனா தான் நான் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஸ்வீப்பே வந்துட்டு பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் 8 அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு டைரக்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். பாத்துக்கு எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. அதனால இதுல இருந்து டைரக்டா ஒரு சர்க்கிள் இப்படி நான் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் நீங்க இங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளையும் நீங்க கோயின்சைட் வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன லைன் இப்படி வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு வரைஞ்சிக்கங்க. இதை யூஸ் பண்ணிட்டு டாப் பார்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளால ட்ரிம் பண்ணிட முடியும். ஸோ ட்ரிம் டு த க்ளோசெட், இதை ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 2 ஸ்கெட்ச் இருக்கு அண்ட் தென் ஒரு பாத் இருக்கு. ஸோ இந்த பாத்துல இந்த ஸ்கெட்சை வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்வீப் பண்ண முடியும். யூஸ்வலா நம்ம எப்போதுமே ஒரு ஸ்கெட்சை தான் ஒரு பாத்திரம் வந்துட்டு ஸ்வீப் பண்ணுவோம். ஆனா இந்த வீடியோல நம்ம அது மாதிரி பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபீச்சர்ஸ்குள்ளார போயிட்டு ஸ்வீப் அப்படிங்கிறதுக்குள்ள போனேன் அப்படின்னா
எனக்கு இந்த இடத்துல ஸ்கெட்ச்டு ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு. யூஸ்வலாக நம்ம ஸ்கெட்சை தான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு பவுண்டரி, அதாவது ஒரு க்ளோஸ்ட் லூப்பாக இருக்கிற இடத்துல ஒரு ஏரியாவாக சூஸ் பண்ணி அந்த ஏரியாவையே ஒரு பாத்தில் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்வீப் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதை எப்படி பண்றது? எப்போதுமே செலெக்ஷன்ல நார்மலாக சூஸ் பண்றப்போ ஒரு ஸ்கெட்ச் தான் செலக்ட் ஆகும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல செலெக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செலெக்ஷன் மேனேஜரை என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல எனக்கு செப்பரேட்டா வந்துட்டு ஒரு ஓப்பன் லூப்பை செலக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு க்ளோஸ்ட் லூப்பை செலக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தனித்தனியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல இப்போ நான் ஒரு பவுண்டரியை சூஸ் பண்ண போறதுனால பவுண்டரி, அதாவது செலக்ட் ரீஜன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்றேன். ஒன்ஸ் இதை எனக்கு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவுண்டரி கிட்ட என்னோட கர்சரை பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆரஞ்சு கலர்ல ஹைலைட் ஆகுதா? ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ரீஜன் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரீஜனை தான் அப்படியே நான் ஃபுல்லா ஸ்வீப் பண்ண போறேன். எதுலனா இந்த பாத்துல. ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் அந்த பாத்து கிளிக் பண்ணதும் எனக்கு அப்படியே ஸ்வீப்டு ப்ரொஃபைல்ஸோட ப்ரிவியூ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். ஒன்ஸ் எனக்கு இது ப்ரிவியூ, ஐ மீன் இந்த மாதிரியான ப்ரிவியூ கிடைச்சதுக்கு அப்புறம் கிளிக் ஆன் ஓகே. ப்ரொஃபைல் அப்படிங்கிறதே எனக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மோர் ரியலிஸ்டிக் வியூ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாப்ல இருக்கிற இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். டாப்லயுமே அதே மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேல வந்துட்டு எனக்கு 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அதுக்கான டைரக்டான வேல்யூஸ் வந்துட்டு இங்க கொடுக்கலனாலும் நம்ம இதுல இருந்து வந்துட்டு கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இது 57ம், அண்ட் தென் இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து இது 133 அண்ட் தென் 176 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிற சர்க்கிளோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 133 - 57 போட்டுடலாம். ஜஸ்ட் நான் வந்துட்டு கால்குலேட்டருக்குள்ளார வந்துட்டு போறேன். 133 - 57 is equal to 76. அப்போ நடுவில் இருக்கிற சர்க்கிளோட வேல்யூஸ்ங்கிறது 76 வருது. இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் செக் Ctrl 8. நடுவில் நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வரைகிறேன். அண்ட் இன்னொரு சர்க்கிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இதோட டைமென்ஷன்ஸ் என்னன்னா 76, ஐ திங்க் 76 or 72. இட்ஸ் 76, எஸ். ஸோ 76 அப்படின்னு என்ன பண்றேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அவுட்டர்ல இருக்கிற டயமீட்டர் இதுலயே எனக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 158.05 இங்க இருக்கு. ஓகே, 158.05 and click on enter. Okay, I'm sorry, it's radius. Okay, இது diameter தான். ஓகே, நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்திருக்கோம். லைக் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரேடியஸ்ன்னு கொடுத்துருந்தது எல்லாத்தையுமே டயமீட்டரா வந்துட்டு மார்க் பண்ணியிருந்திருக்கோம். நோ இஷ்யூஸ், இதை வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டபுள் வேல்யூவா மாற்றணும். இப்போ 45 × 2 அண்ட் அதே மாதிரி 63 × 2. ஸோ இது பேராமெட்ரிக்கா நம்ம வரைஞ்சிருக்கிறனால நம்ம ஐ மீன் எந்த ப்ராப்ளமுமே நமக்கு கிடையாது. 127 × 2 and 145 × 2. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வரைஞ்சாச்சு. அண்ட் கிளிக் ஆன் எஸ்கேப். ஸோ டயக்ராம் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாடிஃபை ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்துங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபேஸில் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கெட்ச் வரைய ஆரம்பிக்கிறேன். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 2 சர்க்கிள்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் அப்படிங்கிறது 76 அண்ட் தென் இன்னொன்று 158.05 is 158.05 and say enter. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் எனக்கு இது கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 32. ஏன்னா இந்த 32 அப்படிங்கிறதா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 32 and say enter and click on OK. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல நோட் பண்ணோம் அப்படின்னா
சி எனக்கு இங்கே கீழே ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, அதுக்கான டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 14x20. ஸோ இந்த ஏஜ்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 20, இதோட ஹைட் அப்படிங்கிறது 14. ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் லைனில் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுக்குறேன், Ctrl 8 கொடுத்துக்கிறேன் நார்மல் வியூக்கு. ரேண்டமாக வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கெட்ச் ஜஸ்ட் நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் we know that ஓகே ஐம் சாரி, இது மார்க் பண்ண தேவையில்ல. மைட் பி நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 14 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 20 அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன். ஓகே இட்ஸ் 20 அண்ட் தென் 14 வந்துட்டு என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா சென்டரில் இருந்துட்டு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் லைன் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிவால்வ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பண்ண போகிறேன். ஸோ ரிவால்வ் merge ரிசல்ட் அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ஓகே ஸோ இன்னரில் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேபி வந்துட்டு ப்ரொஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு அவுட் சைடில் இல்லாமல் கொஞ்சம் இன்சைடில் வர மாதிரி வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாதிரியான ஃபீச்சர் தான் எனக்கு ஆப்போசிட்லேயே வரதுனால அப்படியே நான் இதை மிரர் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் வந்துட்டு நான் ரைட் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மிரர் எந்தெந்த ஃபீச்சர்ஸை நான் மிரர் பண்ண போகிறேன்னா இது தென் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிரர் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிரர் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு கட்டு வந்துட்டு ஐ மீன் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை கிரியேட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபேஸ் ஒன்று இந்த ஃபேஸ் இல்லை இந்த ஃபேஸ் எடுத்துக்காங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு Ctrl 8 அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது 50x80. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். சேம் டிஸ்டன்ஸ் தட் இஸ் 32. கீழே ரிவர்ஸ் 32 தான் இருக்குது, அதனால ஓகே. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கட்டு மாதிரி வந்திருக்கும், பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஒரு கட். பட் இந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி கட்டு வந்துட்டு வரல. ஸோ அப்படி அந்த மாதிரி கட்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ்குள்ளார போயிட்டு ஸ்ப்ளிட் லைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போகலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட் லைனுக்குள்ளார ஸ்கெட்ச் வந்துட்டு ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு ஃபேஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே தனியாக வந்துட்டு ஹைலைட் ஆகி நிற்கிது. ஓகே அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். பாட்டமில் இருக்கிற இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது டாப் ஃபேஸ்லேருந்து அரௌண்ட் வந்துட்டு ஒரு 220 mm வந்துட்டு தள்ளி கீழே இருக்குது. கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல ஒரு பிளைன் இருந்தால் மட்டும் தான் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ப்ராபப்ளி நம்மள்ட்ட இருக்கிறதே ஒரு 3 பிளைன் தான். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு யூசர் டிஃபைன் பிளைன் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அப்போ நான் ரெஃபரன்ஸ் பிளைனுக்குள்ளார போயிட்டு இந்த ஃபேஸை ரெஃபரன்ஸாக வச்சு எனக்கு கீழே ஒரு பிளைன் வேணும். ஸோ இப்போ மேலே 220க்கு மேலே வருது, நான் அதை அப்படியே வந்துட்டு ஃப்ளிப் ஆஃப்செட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கீழே 220க்கு ஒரு பிளைன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக இந்த பிளைனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பிளைனில் ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரைகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சர்க்கிளோட டயமீட்டர் அப்படிங்கிறது 230. ஓகே இட்ஸ் 230 அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ 230 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா நான் இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே 32 தான். ஸோ 32க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வந்துட்டு வருது, அதையும் நான் சேர்த்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதை கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்கெட்சை எடிட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சை திருப்பி ரீஎடிட் பண்ணிவிட்டு Ctrl 8 நடுவில் இன்னொரு சர்க்கிளும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வரைஞ்சிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா நடுவில் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வருது தெரியுதா, இந்த ஹோல் தான். ஸோ அதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்துட்டு இவங்க எக்ஸாக்டாக கொடுக்கல, ஏன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸோ அந்த 100 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கரெக்டாக ஃப்ரம் ஹியர் டு ஹியர் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு டினோட் பண்ணுது.
பட் எனக்கு தேவை இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது டிஸ்டன்ஸ். அப்போது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா இதோட திக்னஸ் தான். இதோட திக்னஸ் தெரியணும் அப்படின்னா எதர் 2 விதம் பண்ணலாம். ஒன்று 45 ஐ மீன் 63 - 45 போட்டாலும் எனக்கு ஆன்சர் வந்துடும். இல்லை எனக்கு வந்துட்டு 145 - 127 போட்டாலும் வரும். இப்போ நான் கால்குலேட்டர் சும்மா ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். 145 - 127. ஸோ எனக்கு 18 அப்படின்னு வருது. ஸோ அப்போ அந்த வாலோட திக்னஸ் அப்படிங்கிறது எனக்கு 18. அப்போ கண்டிப்பாக இதுவும் 18 தான் இருக்கும். ஸோ டோட்டல் வந்துட்டு எனக்கு 100 அப்படின்னா 100 - 18 அதான் எனக்கு வந்துட்டு ஆன்சராக வந்துட்டு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 - 18 வந்துட்டு போடுறேன். ஓகே, இட்ஸ் நாட் 8, இட்ஸ் 18. 82 தான் வந்துட்டு என்னன்னா அதோட டயமீட்டரோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ மார்க் பண்ணோம் அப்படின்னா 82. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். நோ நீட் டு வரும்போதே எனக்கு ஒரு ஹோலோடே வந்துருச்சு. இது எனக்கு இன்னும் ஈஸி, ஏன்னா அதுக்கப்புறமா போடுறத விட டேரெக்டாக வரும்போதே போட்டுருணும். அண்ட் இந்த பிளைன் இதுக்கப்புறம் தேவையில்ல, ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே எனக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரூஷன் இருக்குது, அதாவது இந்த பார்ட். ஓகே, ஸோ அது அவுட்டர் டயமீட்டர் எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு Ctrl 8. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எட்ஜை வந்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துக்கிறேன். கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஓகே, ஆல்வேஸ் எனக்கு இந்த எட்ஜ் வந்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் ஆக வேணாம். மைட் பி நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கெட்சை. மேபி உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த எட்ஜை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த எட்ஜ் வந்துருச்சு. கன்வெர்ட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு எட்ஜை வந்துட்டு ஸ்கெட்சாக மாத்திரக்காக யூஸ் பண்ணுறது. எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் மாற்றிக்கிட்டேன். அண்ட் அவுட்டரில் இருக்கிற அந்த சர்க்கிளோட டயமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அவங்களே தெளிவாக, தட் இஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது, ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், மார்க் பண்ணியிருக்காங்களா 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இது வந்துட்டு எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் எது வரைக்கும்னா இந்த பாடி வரைக்கும் எக்ஸ்ட்ரூட். யூஸ்வலாக வந்துட்டு பிளைண்ட் இருக்கும். அப் டு பாடி இல்லை அப் டு சர்ஃபேஸ், இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அப் டு பாடி யூஸ் பண்ணிக்கிறேன். பாடியில் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட் ஆகுதா அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ சம் பீப்புள்ஸ் மே ஆஸ்க் லைக், சார் எனக்கு இந்த இடத்துல ஏன் ஒரு ஸ்லாண்டிங்கான கட் வரல, ஒரு மாதிரி வீ கட் தான் வந்துட்டு வருது அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஹைட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஹைட் ஃபேக்டருக்கு இந்த மாதிரி வீ கட் தான் வருமே தவிர இந்த மாதிரியான கட் வந்துட்டு வராது. ஓகே, இது வந்துட்டு ஒரு எரர். ஸோ அதே மாதிரி இந்த இதில் ஒரு சில டைமென்ஷன் எரர் இருக்குது, அதை நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி எனக்கு ஹோல்ஸ் இருக்குது, அதை கிரியேட் பண்ணணும். ஹோல்ஸுக்கு இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயுமே ஒரு எரர் இருக்குது. இந்த இடத்துல நோட் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறது R115 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ளார இருக்கிறது R19 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக மேட்சே ஆகாது. ஸோ அப்போ வந்துட்டு இது R19 கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் இது R190, 190 இது. ஓகேவா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு வரைகிறேன். இந்த இதில் ஸ்கெட்ச் Ctrl 8 சர்க்கிள்ஸ். இதோட ரேடியஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அரவுண்ட் 190. அண்ட் இது வந்துட்டு எனக்கு ஒரு நார்மல் ஸ்கெட்ச் தான், அதனால நான் இந்த ஸ்கெட்சை அப்படியே கிளிக் பண்ணிட்டு, ஓகே ஐம் சாரி, கிளிக் பண்ணிட்டு இதை ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரைகிறேன். இந்த சர்க்கிளுக்கான ரேடியஸ் அப்படிங்கிறது 18 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நாட் ஐ மீன் ரேடியஸ், இது வந்து டயமீட்டர். பக்கத்துலேயே ஒரு 8 அப்படின்னு கொடுத்துருக்கனால 8 டைம்ஸ் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதோட மீனிங். ஸ்கெட்ச்லேயே நான் பேட்டர்ன் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிட்டு 3Dயில் போய் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு இங்கேயே பேட்டர்ன் பண்ணிடலாம். entities to பேட்டர்ன் சூஸ் பண்ணிவிட்டு how many patterns we need, that is 8 கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவலாக தான் வந்துட்டு பேட்டர்ன் ஆகும் பை டிஃபால்ட். அண்ட் இதுக்கப்புறமா நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கட் ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்த்தோகிராஃபிக் டயக்ராம்லேருந்து வேல்யூஸை வச்சு இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி.
அண்ட் இது வந்துட்டு எனக்கு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக்ஷனல் வியூ கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ வித் ஹியர். ஸோ எனக்கு இப்போ ஒரு செக்ஷனல் வியூ அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. இனிமேல் ஒரு ப்ராப்பரான வியூக்கு எனக்கு வந்துட்டு வயர் டயக்ராமில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா வயர் டயக்ராமை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதிலே ஃபுல் ப்ரிவியூவும் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒரு டயக்ராமை வரைகிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ அதை எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரையலாம். ஸோ நான் ஒரு ப்ரொசீஜரை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ராபப்லி வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்துட்டு எப்படி ரீட் பண்ணி அதை எப்படி வந்துட்டு டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு புது டயக்ராமோட இந்த சீரீஸில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே.